ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் திதியுகர்ண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் ராமமூர்த்தி, செல்வம், நம்ம முனுசாமி, அப்புறம் வந்து சரவணன். ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மீட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பலாமரம். ஸோ வந்து நல்ல ஒரு பலாமரம், அதுவும் பழம் வந்து பழுத்து கீழே விழுந்து கிடக்குது. நல்ல பழம், வாசம் வந்து சும்மா பயங்கரமான மனம். சரி, இதை வந்து பலாவை சார்ந்து ஒரு பதிவு போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இதுல வந்து பலாமரத்துல இவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. ஆமாங்க குருஜி. சரி, கேள்வி. இந்த பலாமரம் வந்து எந்த கிரகத்துக்குரியது, அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துக்குரியது, அதே மாதிரி இந்த பலாமரத்தை வந்து யாரு வந்து வளர்த்தினா ரொம்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதே மாதிரி இந்த பலாப்பழத்தை வந்து யார் வந்து சாப்பிட்டா ரொம்ப வந்து நல்லது, இதை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். சூப்பர், அற்புதமான ஒரு கேள்வி. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு பெரிய கேள்வியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா வந்து இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, வைநாசிக தோஷம், இதையெல்லாம் இணைக்கும் போது அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த பலாமரம் என்பது 27 நட்சத்திரங்கள்ல உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தலவரிசைங்க. சரியா? உத்திராடத்துக்கு முன்னாடி அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல வந்து உத்திராடம் என்பது இந்த கிருத்திகை, உத்திராடம் என்பது சூரியனுக்கு உண்டான நட்சத்திரங்கள். அப்போ வந்து சூரியன் யாருடைய ஜாதகத்துல பலமா இருக்கும், எல்லாரையுமே கண்டிப்பாக சூரியன் வந்து யாருடைய ஜாதகத்துல வந்து பலமா இருக்கும், அவர்கள் வந்து பலா வந்து வளர்த்துறது, பலாவை அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா சூரியன் யாருக்கு வந்து பலமா இருப்பாரு அப்படின்னா, சோபனம், ஹர்ஷனம், சுபம், நாமயோகம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து யோகியா வருவாருங்க. அதே போல தேய்பிரையில் வந்து பிரீத்தி, விருத்தி, சிவம், வளர்பிரையில் வந்து பாத்தீங்கன்னா திருதி, வேதிபாதம், மகேந்திரம், இந்த 9 நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து யோகி உபயோகியா வருவார் அல்லது உபயோகியா வருவார். கரணம் வந்து மொத்தம் 11 கரணம். அந்த கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வணிஷை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து கரணநாதனாக வருவார். ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவர்களெல்லாம் பலாமரம் என்பது மிக சிறந்த ஒரு தலவரிசம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிருத்திகை, உத்திராடம் எல்லாமே வந்து யோக நட்சத்திரம் அல்லது வந்து கரண நட்சத்திரமாக வரும். ஸோ நீங்கள் பலாவை வந்து நட்டு வச்சு வளர்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வளர வளர உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து நல்லா வளருவாங்க. தொழில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து விருத்தி அடையும். சூரியன் அப்படின்னா தொழில், அதே போல் அரசு சார்ந்த விஷயங்கள். ஸோ இதில் எல்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு டெவலப் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து மற்ற நபர்கள் இந்த நாமயோகத்தில் நாங்கள் வந்து பிறக்க கிடையாது. நாங்கள் பலாமரத்தை எதுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, உங்களுக்கு வந்து அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து தடையாயிட்டே வந்துட்டே இருக்கு. அந்த தடை வந்து நிவர்த்தி அடையணும் அப்படின்னா, நீங்கள் பலாமரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு, குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறை வணிஷகரணம் என்பது நடைமுறையில் வரும். அந்த வணிஷகரணம் நடைமுறையில் இருக்கும்போது, இல்லைங்கய்யா எங்களுக்கு கரணம்லாம் தெரியாதுங்கய்யா, நாங்கள் அந்த அளவுக்குலாம் வந்து ஜோதிடம் தெரியாது, படித்ததில்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு இந்த வேறு பகுதியினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அடிப்பகுதிக்கு வந்து மனதார வந்து கொஞ்சம் நல்லா நீர், ஒரு குடம் நல்லா நீர் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி, ஒரு கற்பூரம் ஏற்றி, நான் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, என்ன தோஷமோ சரியில்லை, எங்களுக்கு இந்த காரியங்கள் வந்து தொடர்ந்து தடையாயிட்டே வந்துகிட்டே இருக்குது, ஸோ எங்களுக்கு இந்த காரியம் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 4-5 ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பண்ணுங்களேன். ஒரு 4-5 வாரங்கள் வந்து பண்ணுங்கள். கரணம் அப்படின்னாலும் 4-5 கரணங்களில் தொடர்ந்து வந்து பண்ணுங்கள். வணிஷ கரணம் 4 நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 முறை தொடர்ந்து பண்ணுங்களேன். பண்ணி பாருங்கள், உடனே அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைந்து அந்த செயல் வந்து நடைமுறைக்கு வரும். அதே போல் சூரியன் வைநாசிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பலாப்பழத்தை வந்து அதிகம் வந்து எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள், நோய்கள் வந்து வளர்ந்துட்டே போகும். இப்போ வந்து இந்த கண் பார்வை யாருக்கு வந்து பிரச்சனை இருக்கோ, செரிமான மண்டலங்கள் யாருக்கு வந்து தொந்தரவு அடைகிறதோ, உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் யாருக்கு இருக்கோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பழம் வந்து எடுக்காதீங்க. இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து சூடு. ஸோ வந்து சூரியன் தான் ஏற்கனவே உங்களுக்கு வியாதியை தரதுனால இது எடுக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அப்படியே சப்போஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வைத்தியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 2 பலாக்கொட்டையை எடுத்து நல்லா சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சூடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர்ச்சியாக மாறிடும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.